நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கோல்டு ஃபிஷ்ஷோடைய க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தணும்னா ஒரு 5 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு. எப்பயுமே எந்த ஒரு மீனாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஃபுட்டு ஃபீட் பண்ணும்போது சீக்கிரமே வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 தடவை வரைக்கும் குவாலிட்டியான ஃபுட்டு கம்மியான அளவில் ஃபீட் பண்ணும்போது ஃபிஷ்ஷோட க்ரோத் அப்படின்றது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்ததாக ரெகுலரான வாட்டர் சேஞ்சு, அதுவும் பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் அப்படின்றது வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து 50% பார்ஷியல் வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோடைய க்ரோத் அப்படின்றது வந்து அதிகரிக்கும். 3வது பெரிய சைஸ் டேங்காக வைக்கணும். ஓவர் க்ரௌடடான டேங்காக வைக்கக்கூடாது. அதாவது ஒரு டேங்க்கில் வந்து 5 மீன் தான் வைக்கணும் அப்படின்னா 5 மீன் மட்டும் வைக்கணும். 10 மீன் 12 மீன் வச்சோம் அப்படின்னா மீனோட க்ரோத் அப்படின்றது வந்து பாதிக்கப்படும். 4வது மீனுக்கு நல்ல ஆக்சிஜன் அப்படின்றது வந்து கிடைக்கணும். நல்ல ஆக்சிஜன் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னாலே ஃபிஷ்ஷோடைய க்ரோத் அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு ஆக்சிஜன் பம்ப் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம். அது மூலமாக நமக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கான ஆக்சிஜன்ன்றதை கொடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 12லேருந்து 16 மணி நேரம் வரைக்கும் வந்து ஆக்சிஜன் பம்ப் அப்படின்றது வந்து போடலாம். 5வது வந்து மெத்திலின் ப்ளூ யூஸ் பண்ணுறது. மெத்திலின் ப்ளூ அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, மெடிசன் தான். அதாவது மீன்களுக்கு வந்து சின்ன சின்ன நோய்கள் வந்துச்சு அப்படின்னா இதை வச்சு க்யூர் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு வந்து ரெஸ்பிரேஷனில் பிரச்சனை இருக்குது, அதாவது மூச்சு விடுறதுல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த மெடிசன்றதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷோட க்ரோத்துக்குமே வந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணுறதுனால க்ரோத்துன்றது மாதிரி அதிகரிக்கும்.